ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்ம் ஒன்னோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்புட்டில் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டு அண்டு சப்மிட் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டைப் அட்ரிபியூட்டில் நிறைய இருக்குது இன்புட்டில். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டில் இமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லேபிள் இமெயில் கொடுத்துட்டு ஒரு இன்புட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்புட் டேக்கில் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இமெயில் கொடுக்குறேன். ஓகேவா? இமெயில் கொடுத்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். இது ஒன் சம்திங் இங்கேயும் டைப் பண்ணுறேன். ஹாய், இங்கேயும் பாய் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல டைப் அட்ரிபியூட்டில் இமெயில் கொடுத்துருக்கோம். இந்த @ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் நான் @ போடுறேன். @gmail.comனு சொல்லிட்டு போடுறேன். gmail.com, yahoo.com எது போட்டாலுமே எடுத்துக்கும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஹாய் பாய்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு இமெயிலில் கொடுத்தோம்னா @ போட்டால் மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். அதான் வந்து இமெயில் டைப்பை மென்ஷன் பண்ணுறதுக்காக இன்புட் டைப்பில் இமெயில். நெக்ஸ்ட் ஸோ நம்ம நம்பர் டைப் பண்ண வேண்டிய இடத்துல டெக்ஸ்ட் டைப் பண்ணக்கூடாது. நம்பர் மட்டும்தான் டைப் பண்ணணும். அப்படின்னா இன்புட் டைப் யூஸ் பண்ணுறேன். இன்புட்டில் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போது இந்த இடத்துல நம்பரு. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு 1 2 3 4 5 6 வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே வந்து டைப் ஆகலை. ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான். 1 2 3 4 5 6 மைனஸில் போகுது, ஜீரோஸில் போகுது. டெக்ஸ்ட் வந்து எதுவுமே டைப் பண்ண முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிட்டு டைப் அட்ரிபியூட்டில் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போ இந்த இன்புட்டில் நான் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, இதை நான் டைப் பண்ணுறேன். எனக்கு எல்லா வேர்ட்ஸுமே வந்துட்டு ஹைட் ஆகி ஷோ ஆகுது. பாஸ்வேர்டு எப்பயுமே வந்து செக்யூர்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்ட் நமக்கு வேல்யூஸாக ஷோ ஆகாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார்ஸ், இந்த மாதிரி புல்லட்ஸ், இந்த மாதிரி ஷோ ஆகிறது தான் வந்துட்டு நமக்கு என்ன டைப் பண்ணுறோன்னு தெரியாது. பாஸ்வேர்ட்னா என்ன? ஹைட் ஆகி இருக்கணும், யாருக்கும் விசிபிள் ஆகக்கூடாது. இட்ஸ் செக்யூர்ட் ஒன். ஸோ அதுக்காக டைப் அட்ரிபியூட்டில் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்ச் அட்ரிபியூட்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று சர்ச் பண்ணுறோம். நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிரேக் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இன்புட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் க்ரியேட் பண்ணிவிட்டு டைப் அட்ரிபியூட்டில் சர்ச் யூஸ் பண்ணுறேன். செல்ஃப் க்ளோசிங் டேகு. இப்போது நான் இந்த இடத்துல சர்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இன்ட்டு மார்க் வருது. இது ஒரு சர்ச் பார் மாதிரி கன்சிடர் பண்ணிக்குது. இப்போ நம்ம கூகுளில் போய் டைப் பண்ணுவோம், சர்ச் பார் நமக்கு வரும்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு சர்ச் பார் வருது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம், ஒரு சர்ச் பார் வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ச் பாராக கன்சிடர் பண்ணிக்குது. இன்புட் டைப்பில் சர்ச் போட்டதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேடியோ. இப்போ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறோம். அதில் நமக்கு நிறையா செக் பாக்ஸு, ரேடியோ பட்டன்ஸு, மேலா ஃபீமேலா இந்த மாதிரி நிறையா கேட்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்புட்டில் டைப்பில் ரேடியோ போடுறேன். ஓகேவா? செல்ஃப் க்ளோசிங் பண்ணுறேன். ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரேடியோ மாதிரி ஒரு பட்டன் ஒன்று வந்துருச்சு. ஒரு நிமிஷம், இங்கே ஒரு பிரேக் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது நான் ரேடியோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் ரேடியோ லேபிள் கொடுத்துருக்கேன். எனக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரேடியோ டைப் இன்புட்டில் ரேடியோ டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு புல்லட் மாதிரி வந்திருக்கு. இதை கிளிக் பண்ண முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம லேபிள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ரைட் சைடில் தான் நமக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகணும். ஸோ லேபிள் வந்து ரைட் சைடில் கொடுக்குறேன், லெஃப்ட் சைடில் கொடுக்காம. ஸோ இப்போ நான் ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லேபிள் க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு மேலுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு ரேடியோ பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஃபீமேல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு எனக்கு 2 ரேடியோ பட்டன் வந்துடுச்சு. இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரேடியோ பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக டைப் அட்ரிபியூட்டில் லேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்புட் டைப்பில் வந்துட்டு டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செல்ஃப் க்ளோசிங் டேக்.
இப்போ எனக்கு இந்த இடத்துல செக் பாக்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல டிக் பண்ற மாரி வருது பார்த்தீங்களா? நெறைய செக் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு நான் லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ரைட் சைட்ல லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு HTMLன்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இப்போ இது ஒரு 2, 3 செக் பாக்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு HTMLன்னு இருக்கா? இப்போ CSS அதுக்கப்புறம் HTML, CSS, JavaScript இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். jQuery ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல செக் பாக்ஸ் வந்திருக்கு பாருங்க. HTML, CSS, JavaScript, jQuery. ஸோ எனக்கு இது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு நான் ஃபார்மை கிளிக் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி செக் பாக்ஸை கிரியேட் பண்றதுக்காக டைப் அட்ரிபியூட்ல செக் பாக்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நமக்கு ரெஸ்யூம் ஏதாச்சும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்கல்ல. இத கிளிக் பண்ணி எனக்கு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ அது எப்படி பண்றது? இன்புட்ல எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்றது? இன்புட்ல டைப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபைலுன்னு சொல்லி இங்க டைப் அட்ரிபியூட்ல குடுத்தீங்கன்னா சேவ். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க ஃபைல் பக்கத்துல சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வருதா? ஸோ அந்த சூஸ் ஃபைல கிளிக் பண்ணதும் எனக்கு இங்க ஆப்ஷன் இங்க போகுது பார்த்தீங்களா? டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? டைப் அட்ரிபியூட்டில் ஃபைல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேஞ்ச். இப்போ 100%ல எனக்கு 80% தெரியும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்புட் டைப்பில் வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணணும். இன்புட் டைப் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு ரேஞ்ச் கொடுக்குறேன். ஓகேவா? ரேஞ்ச் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதில் இவ்வளோ தெரியும், இல்லை 90% தெரியும், இந்த மாதிரி 50% இல்லை 0 இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ இன்புட் டைப் ரேஞ்ச் செட் பண்ணமோ அதை வந்துட்டு இந்த ரேஞ்ச் டைப் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலர். இதில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் கலரை இதில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்புட் டைப்பில் எல்லா கலர் கோட்ஸுமே வந்துடும். RGB கலர்ஸ் எல்லாமே வந்துடும். செல்ஃப் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல கலர் பக்கத்தில் இந்த மாதிரி டைப்பில் கலர்ஸ் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணேன். இந்த மாதிரி நம்ம கலர் கோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? RGB கலர்ஸ், HSL கலர்ஸ், எக்ஸா வேல்யூஸ் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே வந்துட்டு இதில் இருக்கும். பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாச்சும் இங்கேருந்து எதாவது பிக் பண்ணணுன்னாலும் அந்த கலர்ஸையும் பிக் பண்ணிக்கலாம். நான் இங்கேருந்து இந்த க்ரீன் பிக் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து வேறு ஏதாச்சும் கலர்ஸ் பிக் பண்ணணுன்னாலும் அந்த கலர்ஸை நான் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த இப்போ பிங்க் கலர் பிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் பிக் பண்ணுறதுக்காக கலர்ஸ். ஓகே. டைப் அட்ரிபியூட்ல கலர் கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட். இப்போ இன்புட் டைப்ல வந்துட்டு டேட் கொடுக்குறேன். இன்புட்டு டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இதில் டேட் கொடுக்குறேன். ஓகேவா? செல்ஃப் க்ளோசிங் டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த இடத்துல டேட்டு, மந்த்து, இயர். ஸோ நான் இந்த இடத்துல டேட் டைப்பில் டேட் கொடுத்ததுனால எனக்கு 3மே டிஸ்விசிபிள் ஆகுது. டேட்டும் வருது, மந்த்தும் வருது, இயரும் வருது. ஓகேவா? இதே இந்த இடத்துல நான் வந்துட்டு டேட் அண்ட் டைம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை பிரேக் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இன்னொரு இதில் இன்புட் டைப் யூஸ் பண்ணி காட்டுறேன். இன்புட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் டைப்பில் வந்துட்டு டேட்டு, டைமு, லோக்கல்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு டேட் வருது, மந்த் வருது, இயர் வருது, லோக்கல் டைம் என்னன்னு அது வருது. இப்போ நான் கேலண்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போது 11th இந்த மந்த்து இவ்வளோ நேரம் ஆகுது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டை இதில் வந்து வெறும் டேட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். டேட்டு, மந்த்து, இயர் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் டேட், மந்த், இயரோட டைமும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது டேட் டைம் லோக்கல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட்டு எனக்கு டேட் டைமில் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் மந்த் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் டைப் யூஸ் பண்ணுறேன். இன்புட் டைப்பில் மந்த் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த இடத்துல மந்த் மட்டும்தான் வரும். இந்த இடத்துல டேட் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஜஸ்ட் ஜூலை வருது, அதுக்கப்புறம் இயர் வருது, அவ்வளோதான். என்ன டேட்டுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஜஸ்ட் மந்த் அண்ட் இயர் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகும். இன்புட் டைப்பில் வந்துட்டு டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டேட், மந்த், இயர் 3மே வரும். டேட் டைம் லோக்கல் கொடுத்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் ப்ளஸ் டைம் வரும். மந்த் கொடுத்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் மட்டும் வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒரு பிரேக் ஒண்ணு குடுத்துக்கிறேன். இப்போ இன்புட் டைப்ல வந்துட்டு டைம் குடுக்குறேன். இன்புட் டைப் யூஸ் பண்ணி டைம் குடுக்குறேன். சேவ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல டைம் மட்டும் வரும். டேட்டு, மந்த்து, இயர் எதுவுமே வராது. ஜஸ்ட் 10:30, 11:30, 12 அந்த மாரி சொல்லிட்டு டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து இன்புட் டைப்ல டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக். இன்புட் டைப் யூஸ் பண்றேன். இன்புட் டைப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இதுல வீக். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வீக்குன்னு சொல்லி மட்டும் வரும். வீக். இப்போ டேட் கிளிக் பண்றேன். எனக்கு 29th வீக்ல இந்த இயர், 32 வீக்ல இந்த இயர். ஓகே, நெக்ஸ்ட் இயர் இப்போ போன இயர் அந்த மாதிரி. இப்போ ஆகஸ்ட் 24 ஜூன்ல இந்த இயர் இந்த மந்த். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கா மென்ஷன் பண்றதுக்காக வீக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டைப் அட்ரிபியூட்ல வீக்னு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணோம்ல, அதே மாதிரி எப்படி ஒரு ஃபார்மை ரீசெட் பண்றதுன்னா, இன்புட் டைப் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல டைப்ல வந்துட்டு ரீசெட்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரீசெட்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ரீசெட் வந்துருச்சு. இப்போ நான் ஃபார்மை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுறேன். அப்புறம் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ், அப்புறம் பாஸ்வேர்ட், சர்ச்சில் சம்திங், ஃபீமெயில், HTML, CSS, ஃபைல் ஏதாச்சும் சூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேவா? டேட்டை, கலரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டு, மந்த்து, இயருன்னு சொல்லி சூஸ் பண்ணுறோம். அப்புறம் டேட், மந்த், இயரில் டைமோட சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மந்த்து, ஜூன் மந்த்து, அதுக்கப்புறம் டைமு. ஓகே, நெக்ஸ்ட்டு வீக்கு எல்லாமே வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே டைப் பண்ணிட்டோம். இந்த சப்மிட் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு டைப்பில் வந்து சப்மிட் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இதே இந்த இடத்துல ரீசெட் பட்டனில் நம்ம ரீசெட் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா? இதான் டைப் அட்ரிபியூட்டில் ரீசெட்க்கும் சப்மிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பட்டன் காமனாக இதை நீங்கள் இந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் சப்மிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன டெக்ஸ்ட் போடுறோமோ அது நமக்கு வேல்யூவில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இந்த பட்டனை வந்துட்டு நம்ம ரீசெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்புட் டேக்ல டைப் அட்ரிபியூட்ஸ்ல இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? இமெயிலு, நம்பரு, பாஸ்வேர்டு, சர்ச்சு, ரேடியோ, செக் பாக்ஸு, ஃபைலு, ரேஞ்சு, கலரு, டேட்டு, டேட் டைம், லோக்கல், மந்த்து, டைமு, வீக்கு, ரீசெட், பட்டன், சப்மிட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்தா டெக்ஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைப் வந்து நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபார்ம்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.